பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்து வரும் மக்களாட்சியை அனைவரும் பார்த்து வருவதாகவும், எல்லா துறைகளிலும் ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாமல் தமிழகம் இருளில் தள்ளப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் திமுக அரசை திராவிட மாடல் இல்லை, டிசாஸ்டர் மாடல் என மக்கள் சொல்ல தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் எனவும், கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மக்களை பட்டியல் அடைத்து வைத்து திமுக கொடுமைப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகார மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாகவும், மீண்டும் தேர்தலில் மக்களை பட்டியல் அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை முற்றிலும் அகற்றும் இலக்கில் வேலை செய்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்து ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.